அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலத்தில் தனது 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த 35 வயது பெண் ஒருவரை அந்நாட்டு காவல்துறை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் பிரியதர்சினி நடராஜன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர் இல்பஸ்ரோ பகுதியில் வசித்து வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனவரி 13ஆம் தேதி அவரது 2 மகன்கள் வீட்டிற்குள் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஊடகங்களின் வெளியான தகவல்களின்படி சம்பவம் நடந்த நாளில் மாலை நேரத்தில் காவல்துறையின் 911 என்ற அவசர எண்ணுக்கு அழைப்பு வந்துள்ளது. அந்த அழைப்பை குழந்தைகளின் தந்தை செய்ததாக கூறப்படுகிறது. அவர் வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய போது 5 மற்றும் 7 வயதுடைய தனது 2 மகன்களும் ஒரு அறையில் மயங்கிய நிலையில் கிடந்ததாக காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். மேலும் தனது மனைவி குழந்தைகளுக்கு ஏதோ செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அவசர மருத்துவ குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தாலும் குழந்தைகளை காப்பாற்ற முடியவில்லை. குழந்தைகள் உயிரிழந்ததற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் இதுவரை எந்த உறுதியான தகவலையும் வெளியிடவில்லை. மரணத்திற்கான காரணம் மருத்துவ பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய பிறகு சிறுவர்களின் தாயான பிரியதர்சினி நடராஜன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊடகங்களில் வெளியான அறிக்கையின்படி அவர் மீது 2 முதல்நிலை கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதனுடன் அனுமதியின்றி ஆயுதம் வைத்திருந்ததாகவும் கூடுதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அவர் தற்போது செமர்செட் கவுண்டி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் நடந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அண்டை வீட்டாரின் தகவல்களின்படி குழந்தைகள் அருகிலுள்ள தொடக்க பள்ளியில் படித்து வந்துள்ளனர். இது மிகவும் சோகமான சம்பவம். குழந்தைகளின் குடும்பத்திற்காக நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும் என அயலவர்கள் சிலர் தெரிவித்துள்ளனர். என்ன நடந்தது, ஏன் இப்படியான நிலை ஏற்பட்டது என்பதை அதிகாரிகள் கண்டறிவார்கள் என்று அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். குழந்தைகள் உடல்கள் மீது வடக்கு பிராந்திய மருத்துவ பரிசோதகர் அலுவலகம் பிரேத பரிசோதனைகளை நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசோதனை மூலம் மரணத்திற்கான காரணம் மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து தெளிவான தகவல்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.